பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை குழந்தை இயேசுவுக்கு பகரும் இந்த இரவு உங்களுக்கும் உங்களது உறவுகளுக்கும் மகிழ்வு தரும் நல்ல இரவாக அமைய வாழ்த்துகின்றோம். அவருக்கு உகந்தவர்க்கு அமைதியை தரும் இந்த நல்ல காலத்திலே நல்ல ஆன்ம ஆயத்தத்தோடு மகிழ்வுடனே வந்து உங்களுக்கும் உங்களது உறவுகளுக்கும் அமைதி பெறப்பட்டும் என வாழ்த்துகின்றோம். நமக்காக ஒரு குழந்தை தரப்பட்டது. அந்த குழந்தையின் வரவு பல மாற்றங்களை கொணர்ந்தது. வரலாற்றை கூட முன் பின் என பிரித்தது. வாழும் நம் வாழ்விலும் பல மாற்றங்களை இன்றும் தந்து வளப்படுத்துகின்றார். பிறப்பு தரும் அற்புதத்தை கண்டு மகிழ்ந்து அந்த பிறப்பினை கொண்டாடுவதோடு எதற்காக பிறப்பு தரப்பட்டதோ அதனை உணர்ந்து பிறரை வாழ செய்ய நல்லதை செய்து வாழ்ந்து பிறப்புக்கு அர்த்தம் கொடுக்க முன் வருவோம். வாருங்கள், தலையிலே இணைந்து கொண்டாடுவோம். மகிழ்வோடு இங்கு நம்மை வந்து அழைக்கின்றதே. இன்று மலர் சூடிக் கொண்டு இறைவரவில் மகிழ்கின்றதே. மணியோசையொன்று மகிழ்வோடு இங்கு நம்மை வந்து அழைக்கின்றதே. இறைப்பீடம் இன்று மலர் சூடிக் கொண்டு இறைவரவில் மகிழ்கின்றதே. எழுந்து வாருங்கள், மகிழ்வை பகிர்ந்திடவே. இணைந்து வாருங்கள், அன்பில் நிலைத்திடவே. எழுந்து வாருங்கள், மகிழ்வை பகிர்ந்திடவே. இணைந்து வாருங்கள், அன்பில் நிலைத்திடவே. அடியோசையொன்று மகிழ்வோடு இங்கு நம்மை வந்து அழைக்கின்றதே. இறைப்பீடம் இன்று மலர் சூடிக் கொண்டு இறைவரவில் மகிழ்கின்றதே. நான் வாழும் நிலை மாற நாளெல்லாம் உனில்வார் பாராணி வரவழைப்பதால் காண்கின்ற கருணாவும் திருவடி கனிவோடு என்னை காண்பதால் நான் வாழும் நிலை மாற நாளெல்லாம் உனில்வார் பாராணி வரவழைப்பதால் காண்கின்ற இடமெல்லாம் கருணாவும் திருவடி கனிவோடு என்னை காண்பதால் பணிவோடு உன் இல்லம் வந்தே. பாராவும் திருக்குலம் கண்டே. பணிவோடு உன் இல்லம் வந்தே. பாராவும் திருமுகம் கண்டே. மணியோசையொன்று மகிழ்வோடு இங்கு நம்மை வந்து அழைக்கின்றதே. இறைப்பீடம் இன்று மலர் சூடிக் கொண்டு இறைவரவில் மகிழ்கின்றதே. மணியோசையொன்று மகிழ்வோடு இங்கு நம்மை வந்து அழைக்கின்றதே. இறைப்பீடம் இன்று மலர் சூடிக் கொண்டு இறைவரவில் மகிழ்கின்றதே. எழுந்து வாருங்கள், மகிழ்வை பகிர்ந்திடவே. இணைந்து வாருங்கள், அன்பில் நிலைத்திடவே. எழுந்து வாருங்கள், மகிழ்வை பகிர்ந்திடவே. இணைந்து வாருங்கள், அன்பில் நிலைத்திடவே. அடியோசையொன்று மகிழ்வோடு இங்கு நம்மை வந்து அழைக்கின்றதே. இறைப்பீடம் இன்று மலர் சூடிக் கொண்டு இறைவரவில் மகிழ்கின்றதே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அமைதி உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 2024 ஆண்டின் கிறிஸ்து பிறப்பின் பெருவிழாவை கொண்டாட ஒன்றாக கூடியிருக்கின்ற இந்த வேளையிலே முதற்கான இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறுவோமாக. கிறிஸ்துவை எங்களுக்கு வழங்கிய இறைவன் இதுவரை காலமும் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்ற அதே வேளையிலே தொடரும் காலங்களில் என்றும் எங்களோடு இருந்து தாம் அன்பினால் எங்களை வலுவூட்டி எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இன்று விசேட விதமாக செபிப்போமாக. திருப்பலி ஒப்புக் கொடுப்பதற்கு தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்களுக்காக மௌனமாக மனம் வருந்துவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையின் தவறையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆயால் எப்பொழுதும் கல்யாண தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் நிறைகளாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்லவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை ஒளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளிர செய்தீர். அதனால் இம்மன்னகத்தில் அவரது ஒளியின் மர நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். There was a great light upon the people who walked in darkness. Therefore, they rejoiced with great delight, because a Redeemer was born today. His reign is mighty. It is with full of peace and prosperity. Justice prospered, eternally impermanent. These are the words of Isaiah about the infant Jesus. My dear brothers and sisters, let us eagerly listen to the first reading. முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூர்கிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நேர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை என்று, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா. இன்று ஆண்டவராகிய மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பேரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா. பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும்.
வயல்வெளியும் அதிலுள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டிலுள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராகிய மெசியா. ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராகிய மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராகிய மெசியா. கடவுளின் அருள் நம்மீது பொழியப்பட்டுள்ளது. இவ்வருளை வளப்படுத்த நாம் தீமையை களைய வேண்டும். ஏனெனில் இயேசுவின் மாட்சி வெளிப்படப் போகின்றது. எனவே நாம் நம்மையே தூய்மையாக்க வேண்டுமென அறிவுறுத்தும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். A reading from the letter of Saint Paul to Titus, chapter 2, verses 11 to 14. The grace of God has appeared for the salvation of all men, training us to renounce irreligion and worldly passions and to live sober, upright, and godly lives in this world, awaiting our blessed hope, the appearing of the glory of our great God and Savior, Jesus Christ, who gave himself for us to redeem us from all iniquity and to purify for himself a people of his own who are zealous for good deeds. This is a word of the Lord. Thanks be to God. Hallelujah, 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 amen. Hallelujah, 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 amen. Hallelujah, 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 amen. பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கின்றார். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதி உயர்நற்செய்தியில் எழுந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சீரிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராயிருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான ஜோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்தது. வாழ்வுதர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த பிறப்பின் உன்னதமான நிகழ்வானது உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூவுலகில் நன்மனதோருக்கு அமைதி உண்டாகுக என்ற பாடலோடு ஆரம்பித்தது. ஆலய மணிகள் ஆர்ப்பரிக்க, தீவன தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டு, குழந்தையை அத்தீவன தொட்டியிலே கிடத்தி நாங்கள் இதை ஆரம்பித்தோம். இன்று கொண்டாடப்படுகின்ற கிறிஸ்து பிறப்பு விழாவானது வரலாற்றிலே ஒரு முக்கியமான விழாவாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கானிலே கிறிஸ்து பிறப்பின் 2025வது பிறந்த நாளை கொண்டாடும் முகமாக ஜூபிலி ஆண்டை உத்தியோகபூர்வமாக பிரகடனம் செய்து வைக்கின்றார். அவர் ஒப்பு கொடுக்கின்ற இரவு திருப்பலியிலே அதை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கின்ற நிகழ்வு இன்று நடைபெறும். இன்றிலிருந்து நம்பிக்கையின் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக 2025வது பிறப்பின் பெருவிழாவை கொண்டாடுவதற்காக நாங்கள் எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்றோம். மறை மாவட்டங்களிலும் இந்த ஜூபிலி ஆண்டு பிரகடனம் செய்ய இருக்கின்றது. அதற்கமைய ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் இந்நிகழ்வு உத்தியோகபூர்வமாக நடைபெறும்.
எங்கள் மீது இருக்கின்ற அன்பினை காட்டுகின்ற விழாவாகும். பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் வாசிக்கின்றோம், எவ்வாறு கடவுள் இந்த உலகத்தை படைத்து மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்து அவனுக்கு வேண்டிய சுதந்திரத்தை கொடுத்து அவன் இறை திட்டத்துக்கு அமைய எவ்வாறு வாழ வேண்டும் என்று அவர்களை கற்பித்தார். இருப்பினும் அவர்களுடைய மனதிலே பாவம் என்பது உட்சென்றதன் காரணத்தினாலே பல தீமைகள் வரலாற்றிலே நடப்பதை நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கின்றோம். காலத்துக்கு காலமாக ஆண்டவர் இந்த மனிதனை மனம் திருப்புவதற்காக பலரை அனுப்பியதற்கென்ன தக்க நேரத்திலே தன்னுடைய ஒரே பேரான மகனை மனிதன் மீது இருக்கின்ற அன்பின் நிமித்தம் மனிதனாக இந்த உலகிற்கு அனுப்பினார். இந்த அன்பின் விளைவாக வந்த கிறிஸ்து எங்களுடைய பாவங்களுக்காக தன் உயிரையே கொடுக்க வந்தார் என்பதை நாங்கள் அறிவோம். அவ்வாறு சொன்னால் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து கடவுளால் எங்களுக்கு வழங்கப்பட்ட அன்பின் உன்னதமான கொடை. அவர் எங்களை அன்பு செய்தார் என்பதை தெளிவாக காட்டுவதற்கு அடையாளமாக தன்னுடைய ஒரே மகனை மனிதனாக அனுப்பினார். எதற்காகன்னு சொன்னால், இந்த உலகிலே அமைதி இருக்க வேண்டும் என்று. அன்பு இல்லை என்று சொன்னால் அமைதி இருக்காது. எங்கெங்கே அன்பு இல்லாமல் மக்கள் வாழ ஆரம்பிக்கின்றார்களோ அங்கே அமைதி என்பது குலைந்து விடுகின்றது. அது குடும்பங்களாக இருக்கலாம், சமூகங்களாக இருக்கலாம், நாடுகளாக இருக்கலாம், இனங்களாக இருக்கலாம். அன்பு அவசியம். அன்பு அன்று கிறிஸ்துவை எங்களுக்கு வழங்குவதற்கு ஆண்டவர் எவ்வாறு அந்த அன்பின் அடையாளமாக அவரை வழங்கி அதன் மூலமாக அமைதியை எங்களுக்கு கொண்டு வந்தாரோ, அந்த அமைதியை நாங்கள் எங்களுடைய சொத்தாக மாற்றுவதுதான் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. இன்று அந்த பெருவிழாவை பலர் கொண்டாடியதற்கென்ன இன்னமும் அமைதி என்பதை வாழ்க்கையிலே கண்டதாக கணவருக்கு இல்லை. அதன் அடிப்படை காரணம் அவருடைய மனங்களிலே அன்பு இல்லை. அன்பு என்பது இன்றைக்கு ஒரு சந்தை பொருளாக மாறிவிட்டது. அன்பை வாங்கலாம், விற்கலாம், பாவிக்கலாம், எறியலாம். அன்பு என்பது ஒரு சந்தை பொருள். அது ஒரு இறைத்தன்மை நிறைந்த மனிதனுடைய உள்ளத்திலே பதிந்து கிடக்கின்ற ஒரு உயர்ந்த பண்பு என்பதை மனிதன் மறந்துவிட்டான். இதனால்தான் இன்று அமைதியற்றவனாக மனிதன் வாழ்கின்றான். எனக்கு தேவையான நேரத்தில் நான் யாரையாவது அன்பு செய்வேன், எனக்கு தேவையானதை கிடைப்பதற்காக நான் யாரையாவது அன்பு செய்வேன், என்னுடைய அலுவல் நடக்க மட்டும் நான் ஒருவரை அன்பு செய்வேன், அதற்கு பின்னர் அவரை மறந்து விடுவேன் என்ற ஒரு மனநிலையிலே வாழ்கின்ற மனிதனோடு தான் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்கின்றோம். இதனால்தான் இன்று அமைதி எங்கே என்று சொல்லி மனித இனம் அலைந்து திரிகின்றது. அமைதியற்றவர்களாக வாழ்கின்றார்கள். அமைதியை இழந்ததன் காரணத்தினாலே எத்தனையோ உயிர்கள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்திலே மனிதர்களுடைய உயிர்கள் இன்று அன்பு இல்லாத காரணத்தினாலே ஒரு சாதாரண பொருளாக மாறிவிட்டது. யாரும் அந்த உயிரை எடுக்கலாம் அல்லது வாழ விடலாம் என்று மனிதன் இறைவனால் வழங்கப்பட்ட மனித உயிரின் மீது ஒரு ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்து விட்டான். ஏனென்று சொன்னால் அன்பு என்பது இல்லாததன் காரணத்தினால். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து பிறப்பின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே 2024வது பிறப்பின் பெருவிழாவை மிகவும் ஆடம்பரமாக கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே ஆண்டவரை பார்த்து தீவன தொட்டியின் முன்னிலே இருக்கின்ற பொழுது அந்த அன்பை எங்களுக்கு தாரும் என்று கேளுங்கள். நீங்கள் குடும்பங்களிலே அன்பு இல்லை என்று சொன்னால் உங்களுடைய குடும்பங்களை சரியான முறையிலே நடத்த முடியாமல் இருக்கின்றது.
இன்று பெற்றோர்கள் பிள்ளைகளை மதிப்பதில்லை, பிள்ளைகள் பெற்றோர்களை மதிப்பதில்லை, கணவன் மனைவியை மதிப்பதில்லை, மனைவி கணவனை மதிப்பதில்லை என்று எதற்காக இதன் அடித்தளமாக இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது அன்பு இல்லாத காரணம். அன்பு இல்லை. ஏதோ ஒரு கட்டத்திலே அன்பு இருந்தது, இல்லை என்று இல்லை. ஆனால் அந்த மனிதன் நினைத்து விட்டான், அந்த அன்பு என்பது ஒரு தற்காலிகமானது, அதை நான் வாங்கலாம், அதை நான் விற்கலாம், அதை நான் எறியலாம் என்று நினைத்ததன் காரணத்தினால் இன்று குடும்பங்களிலே அமைதி குலைந்து இருக்கின்றது. இன்று பிளந்து போய் அமைதியற்று இருக்கின்ற குடும்பங்களுக்காக நாங்கள் விசேட விதமாக ஸ்தபிப்போமாக. தங்களுடைய பிள்ளைகளை எப்பொழுது நாங்கள் காண்போம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்காக ஸ்தபிப்போமாக. தங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் எப்பொழுது காண்போம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஸ்தபிப்போம். இன்று பிள்ளைகள் எத்தனையோ இருக்கின்றார்கள், அப்பா அம்மாவோடு வாழ முடியாது. சில சந்தர்ப்பங்களிலே நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அமையதான் அவர்கள் அம்மாவோடும் அப்பாவோடும் வாழ்கின்றார்கள். திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை மட்டும் அம்மாவோடு, வெள்ளி சனி ஞாயிறு அப்பாவோடு. இது நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது. இதற்கு அமைய அந்த பிள்ளை வாழ்கின்றது அன்றி அன்பின் நிமித்தம் அவர்களோடு வாழவில்லை. இவ்வாறான சமுதாயத்தில் நாங்கள் வாழ்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு அந்த அன்பு என்ப சொத்து எங்களுடைய மனங்களிலே பதிக்கப்படவில்லை என்று சொன்னால் அமைதி என்பது ஒரு காலமும் வராது. அன்பு இல்லாத ஆக்கள் அமைதியை தேடக்கூடாது. இந்த அமைதியாக உங்களுக்கு ஒரு நாள் நிம்மதி வராது. அன்பு இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நாளும் குடும்பத்திலேயோ நீங்கள் எங்கே போனாலும் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க. காசு இருக்கும், பணம் இருக்கும், பொருள் இருக்கும், தேவையான எல்லாமே இருக்கும், ஆனால் நிம்மதி என்றது இருக்காது. ஏன்னு சொன்னால் அன்பு என்பது இல்லாத காரணத்தினால். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் விசேட விதமாக அன்பிற்காக ஸ்தபிப்போம். அன்பினால் அமைதியை உருவாக்க எங்களுக்கு வரம் தாரும் என்று அந்த தீவன தொட்டியில் இருக்கின்ற அந்த குழந்தை இயேசுடன் கேட்போமாக. அந்த குழந்தை இயேசு நிச்சயமாக அந்த அன்பின் இறை கடவுளின் உன்னதமான அன்பின் அடையாளமான அந்த குழந்தை இயேசு அதே அன்பை எங்களுக்கு தந்து எங்களுடைய மனங்களை மாற்றி எங்களுடைய மனங்களை திருத்தி கல்லான மனங்களை விளக்கி அமைதியை எங்களுடைய உள்ளங்களில் ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையின் பயணிகளாக நாங்கள் இந்த தீவன தொட்டியிலே இன்று இந்த ஜூபிலி ஆண்டின் நம்பிக்கையின் பயணத்தை ஆரம்பிப்போம். எங்களை படைத்த கடவுளங்களை கைவிடப் போவது இல்லை. எங்களை படைத்த கடவுளங்களை அமைதியற்றவராக படைக்கவில்லை, அன்பு அற்றவர்களாக படைக்கவில்லை. ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்த அன்பை இழந்து அமைதி இழந்தவர்களாக என்று நிற்கின்றோம். எனவே நிச்சயமாக அந்த தீவன தொட்டியின் முன்னிலையிலே பக்தியோடு நேர்மையாக உண்மையான மனதோடு சபித்தால் ஆண்டவர்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, பிறந்திருக்கின்ற குழந்தை இயேசுவே, அன்பினை எங்கள் மீது பொழிந்து நாங்கள் அலைந்து திரிகின்ற அமைதியை எங்களுடைய சொத்தாக மாற்ற எங்களுக்கு வரம் தாரும் என்று விசேட விதமாக சபிப்போமாக. இந்த நேரத்திலே நம்பிக்கை அறிக்கிடுகின்ற பொழுது தூய ஆவியினால் கனிமீரிடம் உடலெடுத்து மனிதரான என்கின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் முழந்தால் படியிட்டு மீண்டும் எழுந்து தொடர்ந்து அந்த சபத்திலே பங்கு வருவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதைத்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்று கடவுளாக, ஒளியின்று ஒளியாக, உண்மை கடவுளென்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக
போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகளிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். இப்பொழுது எங்களுடைய தேவைகளை பக்தியோடு ஆண்டவர் முன்னிலையிலே சமர்ப்பிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலை பணியாளர்கள் அனைவரும் இக்காலத்தில் மக்களுக்கு இறை நம்பிக்கை ஊட்டுபவர்களாகவும் உலகிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பவர்களாகவும் உமக்கு என்றும் உண்மை உள்ளவர்களாகவும் அதிலே உறுதி உள்ளவர்களாகவும் இறை பணிகளாற்றிட நீரே அவர்களுக்கு தூய ஆவியின் வல்லமையை நிறைவாக அளித்து காத்து வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிழ்ச்சி நிறைவே இறைவா, உலகெங்கும் வாழும் கிறிஸ்தவர்கள் உம்மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு வாழவும் தங்கள் நம்பிக்கையால் உமக்கு சான்று பகர்ந்து பிறரும் நிலைவாழ்வை கண்டடைய உதவவும் ஒவ்வொரு இல்லங்களும் உமது அமைதியை, மகிழ்ச்சியை, நிறைவை பெற்றிடவும் பெற்றுக்கொண்டவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்திடவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வு வழங்கும் வள்ளலே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மற்றும் பொறுப்பான பதவிகளில் இருப்போர் அனைவரும் தங்கள் பொறுப்புகளை ஆழமாக உணர்ந்து கொண்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நீதி, மனிதநேயம், அன்பு இவற்றிற்காக உழைக்கின்ற மனப்பக்குவத்தை அளித்து வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். God, our loving Father, bless our parish priest and the people of this parish who are celebrating the birth of your Son. Grant us the blessing to stay united as we celebrate this Christmas together. For this we pray to the Lord. Lord, hear our prayer. தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக செபிப்போமாக. என்றும் வாழமெல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய மகனின் பிறப்பின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே உம்முடைய அன்பினால் வழங்கப்பட்ட அந்த உயர்ந்த பரிசை எங்களுடைய சொத்தாக மாற்றி அதன் மூலமாக அமைதியை நாங்கள் என்றும் எங்களுடைய மனங்களிலே ஏந்தியவர்களாக பயணம் செய்ய எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். all
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிடமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையின் மேற்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக கிறிஸ்துவின் மாட்சி ஒளி உமது மாட்சி ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானகுதர் முதன்மை வானுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை போல்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 மூவுல இறைவனாம் ஆண்டவர். தூயவர் 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 மூவுல இறைவனாம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவிலும் மாட்சிமையாய் நிறைந்துள்ளன. வானமும் வையமும் யாவிலும் மாட்சிமையாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூட்டு. ஆக உம்முடைய தூய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடலும் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வனமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உம்மிரப்பினை அறிக்கை இடுகின்றோம், உம்முயிர்ப்பையும் எடுத்து உரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாநில அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலைராய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட படிப்பினையால் பயிற்சி பெற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்திருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோமாக. பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். இதோ இறைவனின் செம்மறித் உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் இழந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். Receive
தேவன் நீ தந்தது சொல்லி முடியா இன்பம் பாரில் நீ வந்தது விண்ணின் முன் சென்றது மண்ணின் மைந்தல் என்று விண்ணின் கீதங்கள் மண்ணின் நாதங்கள் விண்ணின் கீதங்கள் மண்ணின் நாதங்கள் இசை முழங்கட்டுமே எண்ணி முடியா குழந்தையாய் இன்று புவியில் மலர்ந்த தேவ பாதங்கின்று குழலும் யாழை செங்குரலோடு சேரும் நாடும் இதுவே இன்று தேவ வார்த்தையில் இன்று கீதங்கள் ராகம் பாடுவோம் ஒன்று சேருங்கள் தேவ வார்த்தையில் இன்று கீதங்கள் ராகம் பாடுவோம் ஒன்று சேருங்கள் பாலனை தொழும் வேளை அதிகாலை பாலனை தொழும் வேளை அதிகாலை எண்ணி முடியா அன்பு தேவன் நீ தந்தது சொல்லி முடியா இன்பம் பாரில் நீ வந்தது விண்ணின் முன் சென்றது மண்ணின் மைந்தன் என்று விண்ணின் கீதங்கள் மண்ணின் நாதங்கள் விண்ணின் கீதங்கள் மண்ணின் நாதங்கள் இசை முழங்கட்டுமே எண்ணி முடியா அன்பு. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்று எங்களுக்கு அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையாசிக்காக தலைவணங்கி செவிப்போமாக. அளவற்ற நன்மை நிறைவன் தம் திருமானின் மனித புறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு புறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிவித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவையுள்ள அகற்றி நட்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானுதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தி அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தங் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திருவையில் நீங்கள் பங்கு பெற செய்தல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. கிறிஸ்துவுக்கு அன்பு பணிபுரிய சமாதானத்தில் சென்று வாழுங்கள்.
இறைவனுக்கு நன்றி. மேலும் உலக மண்ணிலே மாந்தர் மகிழ தேங்கினார், கானம் பாடிட மன்னவர் பிறந்திட்டார். மாடிட பாவம் போக்கிட பாடிலே மீட்பு பெருகிட பரலோகரை கொண்டாடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.